ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்போடு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலி வழங்குவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தில் நட்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. இந்த மனித சமுதாயம் பல வகையான நட்புகளை ஏற்படுத்தியவாறு இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய நட்பு, கணவன் மனைவிக்குள்ள நட்பு, இருவருக்கும் மத்தியில் உள்ள உறவு முறை, அதே போன்று நாம் பழகக்கூடிய நண்பர்கள், இப்படி ஏராளமான நட்புகள் இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. அதில் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான அம்சம் என்னென்று சொன்னால், சில நட்புகள் மறுமை வரைக்கும் பயணிக்கின்றது என்று நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாளைக்கு ஆகிரத்து வாழ்க்கை வரைக்கும் சில நட்புகள் நம்மோடு ஒன்றாக பயணிக்கின்றது. இந்த உலகத்தில் இருந்த நண்பர்கள் நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலோ நரகத்திலோ நண்பர்களாக இருப்பார்கள். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கணவன் மனைவியுடைய உறவை பற்றி சொல்லும்போது, உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுகும் துஹ்பரூன், நீங்களும் உங்களுடைய மனைவியரும் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் சொர்க்கத்தில் நுழையுங்கள். காரணம், அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். எனவே மறுமையில் அவர்கள் நீங்கள் இருவரும் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இந்த உலகத்திலிருந்து மறுமை வரைக்கும் அந்த நட்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதே போன்று நாம் பழகக்கூடிய நண்பர்கள், நம்மோடு ஒன்றாக பயணிக்கக்கூடியவர்கள், நம்மோடு ஒன்றாக வேலை செய்யக்கூடியவர்கள், நம்முடைய அண்டைவாசிகள், இவர்களோடு நாம் நட்பு பலதரப்பட்ட நிலையில் நாம் வைத்திருக்கின்றோம். குறிப்பாக ஒரு 3 அம்சத்தை மட்டும் இந்த நட்பை பற்றி இஸ்லாம் சொல்கின்றது. முதல் நட்பு என்னன்னு சொன்னால், அது இஸ்லாம் அங்கீகரிக்கிறது, அனுமதி அளிக்கிறது. இரண்டாவது நட்பு, நட்பில் இரண்டாவது வகை, அது இஸ்லாம் வரவேற்கிறது. மூன்றாவதாக உள்ள ஒரு நட்பு எச்சரிக்கை விடுகிறது. ஆக 3 அம்சங்கள் பார்க்க முடியுது. இப்போ முதல் நட்பு என்ன? ஒருவருடைய திறமையை அறிந்து
ஒருவருடைய திறமையை பாராட்டியோ தனிப்பட்ட ஒரு செல்வாக்கை பயன்படுத்தியோ அவரை நாம் நேசிக்கின்றோம், அவரை நாம் நட்பு பாராட்டுகிறோம். உதாரணமாக ஒரு மனிதர் இருக்கிறார், குறிப்பிட்ட இந்த துறையில் அவர் மிகவும் பேணுதலாகவும் அதே போல் மிகவும் திறமையாகவும் இருக்கின்றார், பல சாதனைகளை புரிந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் அவரை நான் நேசிக்கிறேன், அவரோடு நான் செய்கிற நட்பு வைத்து கொண்டேன். இது இஸ்லாத்தில் நமக்கு அனுமதி இருக்குது, அது தவறல்ல. இன்னொரு நட்பு இருக்கின்றது, இரண்டாவது வகை நட்பு. அவரிடத்தில் பெரிய திறமைகள் ஒன்றும் காணப்படாது, பொருளாதார வலிமையோ அவருக்கு பின்புலங்களோ எதுவுமே இருக்காது. ஆனால் அவர் வைத்திருக்கக்கூடிய நட்பு அல்லாஹ்வுக்காக அவர் நேசிப்பார், அல்லாஹ்வுக்காக வெறுப்பார். நேசித்தால் அது நேசம் அல்லாஹ்வுக்காக இருக்கும், அதே நேரத்தில் அவர் விலகிச் சென்றால் அதுவும் அல்லாஹ்வுக்காக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நட்பை இஸ்லாம் வரவேற்கின்றது. மூன்றாவது ஒரு நட்பு இருக்கின்றது. இந்த நட்பு நாம் பழகினால் நாள வறுமையில் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நட்பாக இருக்கின்றது. இதை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் பல வசனங்களை சொல்கின்றார். அதுக்கு உள்ளே போவதுக்கு முன்னால் இந்த நட்புடைய முக்கியத்துவம் என்ன, நாள வறுமையில் இந்த நல்ல நட்புக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியெல்லாம் கூலி கொடுக்கின்றான் என்பதை நாம் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நாள மறுமையில் எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளில் 7 பேருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அர்ஷுடைய நிழலை கொடுப்பார். அதில் ஒருவர் யார் தெரியுமா? அவர் அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசித்தார், அந்த நேசத்தின் அடிப்படையிலேயே ஒன்று கூடினார்கள், அதன் அடிப்படையிலேயே அவர்கள் பிரிந்தார்கள். இந்த உலக வாழ்க்கையில் நட்பு பாராட்டிய அந்த மனிதர் அல்லாஹ்வுக்காக அந்த நேசத்தை வைத்தார், அந்த அடிப்படையிலேயே அவர் ஒன்று கூடினார்கள், அந்த அடிப்படையிலேயே என்ன செய்தாங்க, அவர்கள் பிரிந்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். இதனுடைய நோக்கம் என்ன? நட்பு உலக லாபம், அதே போன்று பொருளாதாரம், பதவி, உறவு போன்றவற்றுக்கு அல்லாமல் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி மட்டும் அவர் நட்பு வைத்தார். அப்போ இன்றைக்கு நம்ம நட்பு எப்படி வச்சுக்கிறோம்? ஒன்று லாபத்தை வைத்தோ, பணத்தை வைத்தோ, பொருளாதாரத்தை வைத்தோ, அல்லது ஒரு உறவை வைத்தோ அவரிடத்தில் நாம் நட்பு பாராட்டுவோம். ஆனால் இங்கு சொல்லப்படக்கூடிய நட்பு என்ன? அல்லாஹ்வுடைய திருப்புறத்தத்தை நாடி மட்டுமே அவர் நட்பை வைத்து கொண்டார். அப்படி என்றால் அவர்கிட்ட என்ன விதமான குணாதிசயங்கள் காணப்பட்டுச்சு? ஒருவருக்கொருவர் நற்செயல்களை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுடைய குணங்கள் நற்குணங்களாக இருந்தது. இந்த நற்குணங்கள் நல்ல செயல்களை ஒருவருக்கொருவர் ஊக்குவிப்பவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு தவறை கண்டால் நேரடியாக அன்போடு அவர்கள் அதை சொல்லி திருத்துவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நட்பு நாள மறுமையில் நம்மை சொர்க்கம் வரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நட்பாக இருக்கின்றது. அடுத்தது நட்பு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார், தீய நட்பு. அந்த தீய நட்பு எப்படி என்று சொன்னால், தானும் கெடுவான், தான் மட்டும் கெட்டதல்லாமல் தான் என்னென்ன பாவங்களையெல்லாம் செய்தானோ அந்த எல்லா பாவத்தையும் தன்னுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு நட்பு. இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது, யா வைலத லைதனி லம் அத்தகித் ஃபுலானன் ஹலீலா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, அவன் நரகத்தில் இருந்து கொண்டு சொல்வான், நான் இந்த உலகத்தில் இந்த தீயவனை, இந்த பாவியை என்னுடைய நண்பனாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே. அவன் சொல்வான், லகத் அவல்லனி அனி ذிக்ரி பஅத இஸ் ஜாஅனி, அல்லாஹ்வுடைய தூதருடைய நேரான வழியில் நான் இருந்திருக்க வேண்டுமே. எனக்கு ஏற்பட்ட கை செய்தமே, நான் அந்த மனிதனை நண்பனாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே. எனக்கு உண்மை வந்த பிறகும் அவன் என்னை அதிலிருந்து வழிகெடுத்து விட்டான் என்று எப்போ அவன் சொல்வான்? நரகத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தில் பழகிய தீய நண்பனை பற்றி அவன் சொல்வான்.
இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தியை ரிவாயத் செய்கிறாங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு அவர் தன்னுடைய நண்பனை தேடுவார். இந்த உலகத்தில் வாழ்ந்த நல்ல விஷயங்களுக்கு ஒன்றோடு ஒன்றாக இருந்து வாழ்ந்த அந்த நண்பர் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் தன்னுடைய நண்பனை தேடுவார். பல இடங்களில் தேடி பார்ப்பார், கிடைக்க மாட்டார். அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைப்பார், யா அல்லாஹ், இந்த அடியான் என்னுடைய உலகத்தில் என்னுடைய நண்பனாக இருந்தார், எல்லா நற்செயலிலும் நாங்கள் ஒன்றாக கூட்டாக நாங்கள் இருந்தோம், ஆனால் சொர்க்கத்தில் அவனை காண கிடைக்கவில்லையே என்று அல்லாஹ்விடத்தில் அந்த அடியான் கேட்பார். அப்போது அல்லாஹ் அவருக்கு அனுமதி கொடுப்பான், நரகத்தை எட்டிப்பார். அங்கு இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு நண்பர், இவரோடு எல்லா நற்செயலிலும் ஒன்றாக கூட்டாக இருந்த நண்பர் நரகத்தில் இருப்பார். ஏதோ ஒரு பாவத்துக்காக பாவ சுமையின் அதிகமான அளவு இருந்ததின் காரணத்தினால் அவர் நரகத்துக்கு போயிருக்காரு. இவர் அல்லாஹ்ட்ட மன்றாடி துவா செய்வார், யா அல்லாஹ், அந்த நண்பன் இந்த உலகத்தில் என்னோடு ஒன்றாக இருந்தான், ஒன்றாக எல்லா நல்லறங்களிலும் ஒன்றாக பயணித்தான், எனவே நீனும் அவனை சொர்க்கவாசியாக ஆக்கு என்று இந்த அடியான் கேட்கும்போது அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து விடுதலை செய்வார். அப்படி விடுதலை செய்யும் போது மற்ற நரகவாசிகள் கேட்பார்கள், உங்களுக்கு ஷஃபாஅத் செய்தது யார்? நபிமார்களா? இல்லை. ஷுஹதாக்களா? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தவர்களா? இல்லை. அப்போ யார் உங்களுக்கு இந்த நரகத்திலிருந்து ஷஃபாஅத் செய்தது யார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்ந்த நல்ல நண்பன், நல்ல உறவு வைத்த நல்ல நட்பு நரகிலிருந்து அவரை சொர்க்கத்துக்கு மாற்றுகிறது. மேல் சொன்ன வசனத்தில் ஒரு தீய அடியான் அவன் சொல்வான், நான் இந்த உலகத்தில் இந்த நண்பனை நான் எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே, எனக்கு ஏற்பட்ட கை செலவே, நான் இந்த நரக படுகொலில் இருக்கின்றனே என்று அந்த நண்பன் கதறுவார். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் பொறுத்தவரையில் நாம் நட்பு என்பது சரியான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும். அந்த நட்பு சரியான முறை இல்லாவிட்டால் நாளை மறுமையில் அது நம்மோடு ஒன்றாக பயணித்து நம்மை நரகில் தள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று பாருங்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது எப்படியெல்லாம் நேசம் வைக்க வேண்டும், என்னென்ன காரணத்துக்காக நேசம் வைக்க வேண்டும். மேல் சொன்னபடி உலக ஆதாயத்துக்காக சில நட்புகளை நாம் வைத்திருப்போம். ஆனால் நான் வைத்திருக்கக்கூடிய இந்த நட்பு இவரிடத்தில் குறிப்பிட்ட இந்த நல்ல பண்பு இருக்கின்றது, நல்ல குணாதிசயங்கள் இருக்கின்றது, எனவே நான் நட்பு வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி பார்த்தால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அப்போ எதுக்காக நம்ம நட்பு வைத்திருக்கோம்னு சொன்னால், உலக ஆதாயத்துக்காக, உலக லாபத்துக்காக நாம் நட்பு வைக்கும் போது ஒரு கட்டத்தில் விரிசல் ஏற்பட்டு விடுகிறது. அது நம்மை மிகப்பெரிய ஒரு பாவத்துக்கு தள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து பாருங்கள், ஒரு ஹதீஸ் நாம் பார்க்க முடிகின்றது. இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஒரு மனிதர் மற்றொரு ஊரில் வசித்த ஒரு சகோதரரை, நண்பரை சந்திக்க புறப்படுறார். அவர் செல்லக்கூடிய பாதையில் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி, நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? அந்த மலக்கை கேட்குறாங்க அந்த மனிதர்கிட்ட. அவர் சொல்கிறார், இந்த ஊரில், இந்த கிராமத்தில் என்னுடைய ஒரு நண்பர் இருக்கிறார், நான் அவரை சந்திக்க செல்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த மலக் கேட்குறாரு, அப்படியானால் உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது வியாபார தொடர்பு இருக்கின்றதா? இல்லை. நீங்கள் ஏதாவது கடன் கொடுக்க வேண்டியிருக்கின்றதா? அல்லது அவர் ஏதாவது தர வேண்டியிருக்கின்றதா? அப்படியும் இல்லை. அப்போ எதற்காக நீங்கள் அவரை பார்க்க செல்கின்றீர்கள்? அந்த நண்பரை நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றேன், அவனுடைய நலன் கருதி நான் அவனை சந்திக்க செல்கின்றேன் என்று அந்த மனிதர் சொல்லும்போது அந்த மலக் சொல்வார், நீங்கள் அவரை அல்லாஹ்வுக்காக நேசித்ததன் காரணத்தினால் அல்லாஹ்வும் உங்களை நேசிக்கின்றான் என்ற நற்செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் இங்கே அனுப்பப்பட்டுள்ளேன், தூதுவத்தை சொல்வதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று அந்த மலக் அந்த நபரிடம் சொல்வார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்தது பாருங்கள், மிக முக்கியமான ஒரு ஹதீஸ்.
அல் மர்உ அலா தீனி அஹ்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நம்ம மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நல்ல நட்பு. இந்த நட்புகளெல்லாம் நாம் அந்த நல்லவர்களோடு நட்பு கொள்ளும்போது நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறுகின்றது, நல்ல அஹ்லாக் நம்மிடத்தில் வருகின்றது. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் மர்உ அலா தீனி அஹ்லி, ஒருவன் தனது நண்பனின் வழியிலேயே இருக்கின்றான். நான் மேல் சொன்ன கணவனுடைய குணாதிசயம் மனைவியிடத்தில் பிரதிபலிக்காது, மனைவியுடைய குணாதிசயம் கணவனிடத்தில் பிரதிபலிக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு நண்பனுடைய குணாதிசயம் இன்னொரு நண்பனிடத்தில் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதான் சொல்கிறாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலி, ஒருவன் தனது நண்பனின் வழியிலே அவன் இருப்பான். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுகாலில், ஆகவே உங்களில் ஒவ்வொருவரும் யாரை நண்பனாக எடுத்துக்கொள்கிறானோ அவன் அந்த நட்பை அவன் கவனித்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க. பாருங்கள், இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. நல்ல நண்பனுக்கு உதாரணம் ஒரு அத்தர் வியாபாரியை போன்றவர். அவர் நறுமணமாக இருப்பார், பிறரையும் நறுமணமாக ஆக்கி வைப்பார். ஒரு அத்தர் கடைக்கு போகிறோன்னு வைங்க, அங்கே நம்ம அங்கே வாங்காட்டாலும் அங்குள்ள நறுமணம் நம்ம ஒட்டிக்கொள்ளும், நம்ம நறுமணமாக இருக்கும். இது நல்ல நண்பனுக்கு அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. அதே நேரத்தில் கெட்ட நட்புக்கு, கெட்ட நண்பனுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. இரும்பு உலையை உதாரணமாக சொல்கிறாங்க. அங்கே என்ன செய்யப்படும்? புகைகளும் தூசிகளும் இருக்கும். நான் சுத்தமான ஆடையோடு அங்கு சென்றாலும் அங்கிருந்து திரும்பி வரும்போது என்னுடைய ஆடையெல்லாம் அழுக்காக ஆயிரும், என்னுடைய ஆடையிலெல்லாம் அப்படி பரட்டையாக மாறிவிடுகின்றது. இதுதான் கெட்ட நண்பனுக்கு உதாரணம். நீ நல்லவனாக இருந்தாலும் உன்னுடைய நண்பனுடைய, தீய நண்பனுடைய அந்த பழக்க வழக்கம் உன்னிடத்தில் பிரதிபலிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததை நான் பார்க்க முடிகின்றது. அன்பு சகோதரர்களே, இன்றைய காலத்தில் இளைஞர்கள் எப்படியான நட்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட எனக்கு நண்பன் தான் முக்கியம். சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, நான் சொல்லலை கேட்கலை, நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன் கேட்கல, நீ தான் அவனுடைய மிகப்பெரிய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், நீ தான் உற்ற தோழன், நீ தான், நீ சொன்னால் கேட்பான், எனவே இந்த விஷயத்தை நீ சொல்லு என்று இன்றைக்கு பல தாய்மார்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோமா இல்லையா? இளைஞர்களிலிருந்து யாரும் தன்னுடைய பெற்றோருக்கு கட்டுப்படாத நிலையில் நம்முடைய ஊர் இருக்கின்றது என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயமாக இன்றைக்கு இருக்கின்றது. அப்போ கெட்ட நண்பன் என்ன செய்கின்றான்? தானும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒரு கட்டத்தில் பெற்றோரையும் அவன் மதிக்காமல், பெற்றோரையை விட அவன் தன்னுடைய நண்பனை உயரத்தில் வைத்திருக்கின்றான் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படியான உறவு நாள மறுமையில் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும். இப்படியான நட்பிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னி அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம தஸ்லீமன் கஸீரா மா பஅத். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து இந்த நட்பை பற்றி பேசுகின்றார். இன்றைய சமகாலத்தில் இந்த நட்புகள் எந்த அளவுக்கு விரிவடைந்து கொண்டிருக்கின்றது பார்த்தால், போதைகளுக்கும் மதுக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய இளைஞர்களை நாம் பார்க்கின்றோம். இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எத்தனையோ இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. கொஞ்சம் குர்ஆனை படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் சில சஹாபாக்கெல்லாம் அப்படியே மதுவிலேயே ஊறி போனவங்க. அல்லாஹ்வுடைய இந்த வசனம் இறக்கப்பட்ட பிறகு மது ஆறு ஓடியது என்பதை நாம் வரலாற்றில் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே,
இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு, மதுபானமும் சூதாட்டமும், வல் அன்சாப் சிலைகளை, வல் அஸ்லாம் குறி கேட்கக்கூடிய பழக்கம், அம்புகளை எய்து குறிவைத்து அடிக்கக்கூடிய பழக்கம் அன்றைய காலத்தில் இருந்துச்சு. ரிஜுசும் மின் அமலி ஷைத்தான், இவை எல்லாம் ஷைத்தானுடைய செயல்களாக இருக்கின்றது. ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், ஆகவே நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அவற்றை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அல் ஹம்ர், மதுபானம். இந்த மதுபானம் என்ன செய்கின்றது நமக்கெல்லாம் தெரியும். முதலில் நம்முடைய அறிவை மங்கச் செய்கிறது. ஆரம்பத்தில் நம்ம எப்படி அதை பழகிறோம், மைண்ட் ரிலாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் போல நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள். இதுதான் ஒரு கெட்ட நண்பன் இப்படி தான் என்ன செய்வான். ஒரு நல்ல நண்பனை அவனையும் தீமையின் பக்கம் அழைப்பதற்காக ஜஸ்ட் ட்ரையல் பண்ணிப்பார். உன்னுடைய மனம் அமைதி பெறும், உன்னுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் அல் ஹம்ர் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய அறிவை மங்கச் செய்துவிடும். அடுத்து என்ன செய்யுது, நல்லது எது கெட்டது என்ற வேறுபாட்டை அழியாமல் இழக்க வைக்கின்றது நம்முடைய அறிவு. அடுத்தது பாருங்கள், மிக முக்கியமாக உன்னுடைய குடும்பம், உன்னுடைய உடல் நலம், உன்னுடைய பொருளாதாரம், இவை எல்லாம் பாதிக்குது. இன்றைக்கு பார்க்குறோமா இல்லையா? இது ஒரு ஈஸியான ஒரு விஷயந்தான். ஹம்ருங்கிறது, இன்றைய மதுபானங்கிறது, இதெல்லாம் இன்றைய நவீன காலத்தில் சிம்பிள். என்றைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டின்னு சொன்னால் நல்லா சாப்பிட்றது, அல்லது மாற்று மதம் நண்பர்களோடு சேர்ந்து இவனும் இந்த அடிமை பழக்கத்துக்கு ஆளாகுவது. அப்போது அல் ஹம்ர் யாரெல்லாம் பயன்படுத்துகிறாரோ அவனுக்கு அறிவு மங்கிவிடும். நன்மை தீமை எதென்று பிரித்தறியக்கூடிய அந்த சிந்தனை அவனுக்கு இருக்காது. அவனுடைய குடும்பமும் அவனுடைய உடல்நலமும் இவையெல்லாம், அவனுடைய பொருளாதாரம் இவையெல்லாம் பாதிக்கப்படுகின்றது மதுபானம். அடுத்தது பாருங்கள், அல் மைசிர், சூதாட்டம். இந்த சூதாட்டம் என்ன செய்யும், உழைக்காமல் பிறரின் செல்வத்தை அபகரிக்க தூண்டுகிறது. இஸ்லாம் உழைத்து சாப்பிடணும்னு சொல்லுது. நம்முடைய எத்தனையோ இளைஞர்களை பார்க்குறோமா இல்லையா, உழைக்காமல் தெருக்களில் சும்மா சுற்றி திரியக்கூடிய ஏராளமான இளைஞர்களை பார்க்கணும். சூதாட்டத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க இன்றைக்கி. அந்த சூதாட்டம் என்ன செய்கின்றது, உங்களுக்குள்ள பகைமையை ஏற்படுத்துகிறது. யார் அதில் ஜெயிக்கிறார்களோ, வெற்றி பெறுகிறார்களோ, மற்றவர்கள் மேலே ஒரு குற்ற உணவும் மற்றவர்கள் மேலே ஒரு வெறுப்பும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அல் மைசிர், சூதாட்டம் உங்களை மாற்றுகின்றது. அது மட்டுமல்லாமல் அவனுடைய உள்ளத்தில் பேராசையை வளர்க்கிறது. குடும்பத்தில் சண்டைகளையும் அவன் அதிகமான கடன்களையும் சுமக்கக்கூடிய அளவுக்கு அந்த சந்தர்ப்பம் ஆகின்றது. அல் மைசிர், சூதாட்டம். மூன்றாவது அல்லாஹ் சொன்னது வல் அன்சாப், சிலை வணக்கம். அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் நாம் வணங்கக்கூடாது, ஷிர்க்குக்கு என்ன செய்யக்கூடாது, வழிவகுக்கக்கூடாது. இன்றைய சிலை வணக்க வழிபாடு நம்முடைய கலாச்சாரத்தில் இல்லாட்டாலும் அது ஒரு மாற்று ரூபத்தில் இருக்கின்றது. அந்த கலாச்சாரத்துக்குள்ளே போயிடக்கூடாது. வல் அஸ்லாம், குறிக்கேற்கும் அம்புகள். முடிவுகளை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நாடியது மட்டும்தான் நடக்கும். அந்த முடிவுகளை அல்லாஹ்வின் வழிகாட்டல் இல்லாமல் மூட நம்பிக்கையின் அடிப்படையில் இது எல்லா செயல்களையும் எடுக்க தோணுகின்றது. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், சும்மா நம்ம சொல்லலை, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் முஸ்லீம் அல்லாத சாமியார்கிட்ட கொண்டு போய் குறி கேட்கக்கூடிய இது கண் கூட நம்ம பார்த்துருக்குறோம். என்னுடைய குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்குது, நான் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்தித்து இருக்கிறேன், என்னன்னு தெரியல, என்னால் இதுக்கு எனக்கு தீர்வு காண முடியவில்லை என்று சொல்லி நம் பெண்கள் மாற்று மத மக்களிடத்தில் சென்று குறி கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இவையெல்லாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய குடும்பத்தில் இதையெல்லாம் நாம் சோதித்து பார்க்கணும். நம்முடைய சமுதாயத்தில் யார் யாரெல்லாம் இப்படியாக அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்பதை அலசி ஆராய்ந்து அவர்களை நாம் ஒரு சரியான நேர்வழியின் பக்கம் அவர்களை நாம் அழைக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ் இதோடைய கடைசியை சொல்லும்போது அல்லாஹ் அதை விட்டுருங்க, இதை செய்யாதீங்கன்னு சொல்லாமல் இதிலிருந்து நீங்கள் விலகியிருங்கள்.
அதாவது செய்யக்கூடாது, அதற்குண்டான இடங்களுக்கும் நீங்கள் செல்லக்கூடாது, அந்த பாவத்தை செய்யறதுக்குண்டான காரணத்தையும் நீங்கள் செஞ்சுக்கணும், தவிர்த்திருக்கணும். இவையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் இந்த பாவத்திலிருந்து நாம் தவிர்த்து இருக்க முடியும் என்பதை இஸ்லாம் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, நீங்கள் இப்படியெல்லாம் இந்த பழக்க வழக்கங்கள்லாம் அவங்க இருந்துட்டுன்னு சொன்னால் ஷைத்தான் என்ன தெரியுமா செய்வான்? இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிர். அவன் உங்களுக்குள் பகைமையை உருவாக்குவான். அதாவ உங்களுக்குள்ள ஒரு பகைமை உண்டாக்குவான். குடிபோதையால் என்ன செய்வான்? நண்பர்கள் கூட பார்க்காமல் சண்டையிடுவான். குடும்ப உறவுகள் எல்லாம் முறிந்துவிடும். அடுத்து அவன் என்ன செய்வான்? வல் பக்வா, வெறுப்பை அவன் ஏற்படுத்துவான். சூதாட்டத்தில் ஒருவரை வென்றால் மற்றவர்களுக்குள்ள ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விடுவான். அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்தும் அதே போல மனம், போதை, பணம், ஆசை இவை எல்லாவற்றிலும் மூழ்கிவிடும். அல்லாஹ்வை அவன் முற்றிலுமாக அவன் மறந்து விடுவான். இவையெல்லாம் இந்த தீய பழக்கம் அவனுக்கு இருப்பதின் காரணத்தினால் இப்படியான விளைவுகளை எல்லாம் இந்த மனிதர்கள் சந்திக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இதையெல்லாம் எச்சரிக்கையாக சொல்கின்றார். இவைகளெல்லாம் எச்சரிக்கையாக நீங்கள் இருங்கள். நாம் பழகக்கூடிய நட்பு நல்ல நண்பனாக இருக்கின்றானா? 3 அம்சம். 1, அவனை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். அவனை பார்த்தால் என்னுடைய ஈமான் அதிகரிக்கும். அவனை பார்த்தால் மறுமையுடைய சிந்தனை ஏற்படும். அப்படின்னு சொன்னால் என்ன? அவனுடைய உலக வாழ்க்கையில் எல்லா செயல்பாடுகளும் நற்செயலை அடிப்படையாக வைத்தே அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் இருக்கும். இதுதான் நல்ல நண்பனுக்கு அடிப்படையான அந்தஸ்துகள். இந்த 3 செயல்களும் எந்த நண்பனிடத்தில் இல்லையோ அவன் உங்களுக்கு உரிய நட்பு அல்ல, அவன் தீய நண்பன். என்ன செய்கின்றான்? எல்லா பழக்க வழக்குகளையும் இன்றைக்கு என்ன செய்தான்? நல்ல நண்பனாக இருக்கக்கூடியவனுக்கு அப்படியே பரப்பிவிடுகின்றார். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரும்பு உடையை சொன்னாங்க, உதாரணமாக சொன்னாங்க. அவன் தூய்மையான ஆடையோடு அந்த இரும்பு உடைக்குள்ளே போனாலும் அவன் வெளியே வரும்போது அப்படியே முற்றிலும் அழுக்கு படிந்த நிலையில் அவன் வெளியே வருகின்றான். அதே போல் நான் நல்லவன் தான், என்னுடைய ஃப்ரெண்டு அப்படி தான் இருக்கிறான், அதெல்லாம் பிரச்சனைகள்னு சொன்னால் அவனுடைய குணாதிசயம் அப்படியே படிப்படியாக அவனுக்கு வந்துவிடும். நீ நல்லவனாக இருந்து நல்லவனாக உலகத்தில் வாழ்ந்து நல்லவனாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல நண்பனை தேர்ந்தெடு. அப்படி இல்லாமல் அவன் அப்படி தான், அவனுடைய ஸ்டைல் அப்படி. ஆனால் நான் இப்படி இருப்பேன், நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் 5 வக்து தொழுகிறேன், நான் என்னுடைய குடும்பத்தோடு ரொம்ப பேணி பராமரிப்பாகிறேன், என்னுடைய பெற்றோர்களை நான் பேணி நான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் போகக்கூடிய பாதை அழிவின் பாதை என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்கள், குறிப்பாக இளைஞர்களே, நீங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கண்ணியம் கொடுங்கள். உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் மதியுங்கள். எந்த ஒரு மனிதனுக்கு, எந்த இளைஞனுக்கு, ஆணோ பெண்ணோ, பெற்றோர்களுடைய துஆ இல்லையோ அவன் இந்த உலக வாழ்க்கையில் எதையும் சாதிக்கவே முடியாது. அவன் உலகத்தில் பெரிய பொருளாதார மேதையாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதியை எடுத்து விடுவான். எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறாங்க. காஸ்ட்லியான பைக்கை வாங்கி கேட்குறாங்க. அதையெல்லாம் ஓட்டிட்டு இன்றைக்கு நம்முடைய ஊரில் வளம் வரக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் விபத்துக்குள்ளாக்கப்பட்டு இறக்கக்கூடிய சம்பவத்தை எல்லாம் நாம் பார்க்குறோம். விலை உயர்ந்த பிறருக்கு மிகப்பெரிய இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சவுண்டு போட்டு போகிறாங்கன்னா இல்லையா இன்றைக்கு இளைஞர்கள். அதனால் அதனுடைய விளைவு யாராவது உணர்ந்திருக்காங்களா? நீ அப்படி மரணித்து விபத்துக்குள்ளாக்கப்பட்டு மரணித்து விட்டால் நீ செல்லக்கூடிய இடம் எது தெரியுமா? நிச்சயமாக நரகம். ஏன்? அடிப்படையில் நீ உன்னுடைய பெற்றோருக்கு நீ மதிப்பு கொடுக்கவில்லை, உன்னுடைய பெற்றோருக்கு நீ கண்ணியம் செலுத்தவில்லை, உனக்கு பெற்றோருடைய கடமை நீ எதுவுமே செய்யவில்லை, அவங்க சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்கும் நீ மாறு செய்தாய். அல்லாஹ் உன்னை நேரடியாக நரகில் கொண்டு போய் சேர்ப்பான். அப்போது சொல்வாய், யா வைலதா லைதனி, என்னுடைய உலகத்தில், என்னுடைய உலக வாழ்க்கையில் இந்த பாவியைவா நான் நண்பனாக எடுத்துக்கொண்டேன், இன்றைய தருணத்தில் என்னை யாருமே காப்பாற்ற முடியவில்லையே என்று அந்த நேரத்தில் நரகில் இருந்து நாம் கதறுவது எந்த ஒரு பிரயோஜனமும் அளிக்காது.
அதே போல் பெற்றோர்கள் ஆணோ பெண்ணோ நம்முடைய பிள்ளைங்க யார்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க, யாரோடு தொடர்பு வச்சுருக்கிறாங்க, கல்லூரியில் நல்ல காலேஜில் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம், அல்ஹம்துலில்லாஹ். அவனோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், அவனுடைய ரூம்மேட் எப்படி இருக்கிறாங்க, அதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் இஸ்லாமிய சூழல் இருக்கிறான்னு பாருங்கள். படிக்கக்கூடிய இடம் தொழுகைக்கு உண்டான இடமாக இருக்கின்றதான்னு பாருங்கள். உங்களோடு உங்கள் பிள்ளையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற நண்பர்கள் தொழுகையாளிகளாக இருக்கிறாங்களான்னு பாருங்கள். காலேஜ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்களோ, இந்த கல்லூரியில் படித்தால் மிகப்பெரிய சாதனை அவன் ஈட்டுவான் என்று நம்ம சொல்கிறோமா இல்லையா? அதை விட அதிகப்படியான முக்கியத்துவம் உங்களுடைய பிள்ளைகளுடைய அகலாக கண்டிப்பாக கொடுத்தாகணுமா இல்லையா? காயல்பட்டினத்தில் இருந்தான், இன்றைக்கி நம்ம ஊரில் இருந்தான், 5 வக்து தொழுகை தொழுதான். ஆனால் அவன் கல்லூரி லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைக்கால் டவுசரோடு அவன் கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த கல்ச்சரை நம்ம பார்க்குறோமா இல்லையா? இதெல்லாம் நம்ம கற்பனையில் சொல்லலை, உண்மையாக நம்ம நேரடியாக பார்த்த அனுபவத்தை நம்ம சொல்கிறோம். எது அவனை மாற்றியது? அவனுடைய உடையை மாற்றியது, அவனுடைய எல்லா அந்தஸ்தையும் மாற்றியது அவனுடைய நண்பன். அவனோட கல்லூரியில் ஒன்றாக படிக்கக்கூடிய நண்பன் அப்படியே மாற்றிவிட்டான். அப்படியே ஒரு படி தாண்டி போதைக்கும் மதுவுக்கும் ஆளாக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாதவனாக உலக வாழ்க்கையில் ஏதோ படிப்பு படித்திருக்கின்றான். ஆனால் இந்தந்த அநாகரிகமான செயல்களெல்லாம் அவனுக்கு இருக்குது என்று சொன்னால் அந்த கல்வி அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் அளிக்காது. அதே போல பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மிக 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 கவனமாக நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு மாடர்ன் உலகத்தில் சோசியல் மீடியா பரவி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் என் புள்ள நல்ல புள்ள என்று எல்லா அம்மாமார்களும் தாய்மார்களும் நாம் சர்டிஃபிகேட் கொடுப்போம், என்னுடைய பிள்ளை சாலிஹான பிள்ளை என்று. ஆனால் ஒருபடி நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தெரியும் அவர்கள் யாரோடு எல்லாம் தொடர்பு வைத்திருக்கின்றார்கள் என்று தெரியும். நல்ல தொடர்புகளா அல்லது தேவையற்ற தொடர்புகளா என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. உங்கள் பிள்ளைய மேலே நல்ல அபிப்பிராயம் வைப்பது சரிதான், ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதமாவது ஒரு சந்தேக கண்ணோட்டம் இருக்கணும். எப்படி? அவங்களுடைய நலனுக்காக. அவங்க யாரோட பேசுகிறாங்க, அவங்களுடைய தோழிகள் யார், யாரோட பேசிகிட்டு இருக்காங்க, யார் கூட சேட் பண்ணுறாங்க. என் பிள்ளைக்கு இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்காமல் இருக்க முடியாது, இன்றைய உலகத்தில் சாத்தியப்படாது, நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு யாரும் இருக்க முடியாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நல்ல வகைக்கும் பயன்படுத்தலாம், தீய வகைக்கும் பயன்படுத்தலாம். நான் என்னுடைய பிள்ளைக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை நீங்கள் பாருங்கள். அது நல்ல நட்பாக போய் சேருகின்றதா, தீய நட்பாக போய் சேருகின்றதா? இப்படி நமது ஊரில் பல மாற்று மத ஆண்களோடு நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் தொடர்பில் இருக்கின்றார்கள் என்பது மிக மிக வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்லாமிய கல்ச்சரோடு வளர்ந்த இந்த ஊர், இஸ்லாமிய மாகுலோடு இருக்கக்கூடிய இந்த ஊர், பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய நமது ஊர் இன்றைக்கி மிக மிக மோசமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் இஸ்லாம் சொன்ன அடிப்படை நீங்கள் வளர்த்தெடுங்கள். முற்றிலும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அவர்களுக்காக அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள். குறிப்பாக வாலிபர்களே, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கட்டுப்படாமல் எனக்கு நண்பன் தான் முக்கியம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலும் நீங்கள் நிம்மதியை இழந்து விடுவீர்கள், மறுமையிலும் நீங்கள் நிரந்தர நரகத்தை அனுபவிப்பீர்கள். இப்படியான ஒரு துர்பாக்கியசாலி இந்த துர்பாக்கியம் யாரிடத்திலும் யாருக்கும் எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. பிள்ளைகளை நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான சாலிஹான நல்ல குடும்பமாக நல்ல பிள்ளைகளாக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நட்பை இந்த உலகத்திலிருந்து நாளை மறுமையில் சொர்க்கம் வரைக்கும் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நட்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியது புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.